students, welcome to online class with Nima. 11th maths, second chapter, basic algebra, exercise 2.1, the third sum. Are there two distinct irrational numbers such that the difference is a rational number justified? So, for example, two distinct rational numbers எடுத்துக்கிறோம். So, let the two distinct rational numbers, அது வந்து ஆட் பண்ண வந்து rational number, two distinct irrational numbers எடுக்கணும். அதை ஆட் பண்ணால் வந்து அதோடைய ஆன்சர் வந்து ரேஷ்னல் நம்பராக வருமா. ஸோ அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். பட் டூ டிஸ்டிங்க்ட் இரேஷ்னல் நம்பர்ஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் அ ரேஷ்னல் நம்பர் தான். அது வந்து நம்ம எப்படின்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ லெட் த டூ டிஸ்டிங்க்ட் இரேஷ்னல் நம்பர்ஸ் பி irrational numbers be 2 plus root 3 and 4 plus root 3 எடுத்துக்கோங்க. 4 plus root 3. ஓகே, the difference கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ்னால என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். the difference is 2 plus root 3 minus 4 plus root 3. ஓகே, சப்ராக்ட் பண்ணணும். என்னென்னா டூ டிஸ்டிங்க்ட் இரேஷ்னல் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து ரேஷ்னல் நம்பர்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு வாட்? 2 plus root 3 minus 4. இது மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது minus root 3 plus root 3 minus root 3 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் இஸ் -2. அப்போது -2 இஸ் அ therefore -2 which is a ரேஷ்னல் நம்பர். அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். டிஸ்டிங்க்ட்னா தனித்துவமான டூ டிஸ்டிங்க்ட் இரேஷ்னல் நம்பர்ஸ் அதை வந்து டிஃப்ரென்ஸ் சப்ராக்ட் பண்ணோம்னா ரேஷ்னல் நம்பராக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.